திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகோஸ்ட். நீங்கள் வீட்டில் இருந்தபடி தமிழில் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எஜுகோஸ்ட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணி கற்றுக்குங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டஃப்டு மசாலா இட்லி அண்ட் மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் இன்றைக்கி தனித்தனி மசாலா வச்சு பண்ண போகிறதில்ல, ஒரே மசாலா வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் 3-4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கரண்டியாலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது 3 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் மட்டும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு. இந்தளவு குக் பண்ணால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த இட்லி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி மாவை இது மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றும் போது நம்ம பெரிய சைஸில் இட்லி கிடைக்கும். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு வடை மாதிரி தட்டி இந்த மாவு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இது மேலேயும் மாவு ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை ஒரு ஸ்டாண்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு. இந்த கொப்பரையில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் போல் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறமா எல்லா பக்கமும் இது மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃப்டு மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த இட்லி சட்னி சாம்பார் கூடயும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை சட்னி சாம்பார் இல்லாமல் சும்மா சாப்பிடவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதே இட்லியை இட்லி தட்டிலே ஊற்ற போகிறேன். அதுக்கு எல்லா தட்டிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மாவு ஊற்றிக்கிறேன். மாவு ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அரைவாசி அளவுக்கு ஊற்றினா போதும்.
இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா வடை மாதிரி தட்டி இதில் நடுவில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா இட்லியும் வச்சிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடுங்க. அடுத்து இதே மசாலாவில் எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி தோசையாக ஊற்றிக்கங்க. மெலிசா வேணுமோ திக்கா வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு இது மாதிரி ஊற்றிக்கங்க. மேலே இருக்க மாவு கொஞ்சமாக குக் ஆகட்டும். ஒரு அரை நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலாவை எடுத்து மேலே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக தடவிக்கங்க. இப்போ மசாலா தடவுனதுக்கு அப்புறமா தோசைக்கு எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஊற்றி நம்ம குக் பண்ணிக்கலாம். தோசையை சுற்றி ஊற்றிக்கங்க. அடுத்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை பண்ணாமல் இந்த ஸ்டஃப்டு மசாலா இட்லி அண்ட் மசாலா தோசை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.